அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபை, நாம் இன்று அல்லாஹ்வினுடைய நேசருடைய ஜிக்ருக்காக வேண்டி இங்கே குமுவி இருக்கின்றோம். அதாவது இறை நேசர்களுடைய ஜிக்ர் என்று சொன்னால் நினைவு கூறுதல். அவர்களுடைய உர்ஸில் அவர்களை நினைவு கூறுவதற்காக வேண்டி இங்கு எல்லோரும் சேர்ந்திருக்கிறோம். இப்படி நாம் சேர்வதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த இறைநேசர் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு, முஹப்பத், அதன் காரணத்தினால்தான் நமக்கு பல வேலைகள் இருக்கின்றது, பல அலுவல்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் அவருடைய ஜியாரத்து செய்வதற்காக வேண்டியும், அவரை பற்றி, அவருடைய சிறப்பை பற்றி கேட்பதற்காக வேண்டியும் இங்கு வருகை தந்திருக்கின்றோம். அந்த மஹப்பத்தின் காரணத்தினால்தான் நாம் இங்கு வந்திருக்கின்றோம். இந்த மஹப்பத் இருக்கின்றது அல்லவா, வலிமார்களுடைய மஹப்பத் நம்மளுடைய உள்ளங்களில் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த மஹப்பத் அல்லாஹ் நம்மளுடைய நெஞ்சங்களில் போட்டதின் காரணத்தினால்தான் நாம் இங்கு வந்திருக்கின்றோம். இல்லை என்று சொன்னால் வந்திருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய இறைநேசருடைய மஹப்பத் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களில் போட்டதின் காரணத்தினால்தான் நாம் இங்கு வந்திருக்கின்றோம். இந்த மஹப்பத் நம்முடைய உள்ளங்களில் எப்படி வந்தது? புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அந்த மனிதனுடைய மஹப்பத் இறைவனுடைய மனதில் வந்துவிட்டால் அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், ஆதி முகம்மது அருளாம் முகம்மது, அருள் விரிந்த சோதி முகம்மது, தோற்ற முகம்மது, தூய உளம்தனில் ஓது முகம்மது என்றே உண்மை கண்டால் இவ்வுலகினுக்கு வாதி முகம்மதினோடு குணங்குடி வாய்த்திடுமே. மூல முகம்மது, முப்பால் முகம்மது, மோனம் நிறைந்த பால முகம்மது, பக்தி உள்ளோர்கள் பாய்ந்தே எடுக்கும் வேலு முகம்மது, வேதாந்த மூல விளக்குடைய கோல முகம்மது, குன்றா குணம் குடிகொண்டவர்க்கே.